சார் இப்போ ஆர்த்தோபெடிக்காக இப்போ நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க சார். நெக் பெயின், பேக் பெயின், ஷோல்டர் பெயின், நீ பெயின், ஹிப் பெயின், ஆங்கிள் பெயின், எல்போ பெயின். இப்போ அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு சர்ஜரி தான் பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்டா, நமக்கு அதை கன்சர்வேட்டிவாகவும் ட்ரீட் பண்ணலாமா? கண்டிப்பா இல்ல. டே டு டே லைஃப்ல எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு வலி வரும். எல்லாருக்குமே நம்ம சர்ஜரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்போ முட்டில ஆரம்பத்துல ஒரு 50 வயசுல உட்காந்துட்டு எந்திருக்கும் போது வலி வருதுன்னா அது மெனிஸ்கஸ் டேரா இருக்கும். அதெல்லாம் நம்ம இனிஷியலே ட்ரீட் பண்ணியாச்சுன்னா ஃபியூச்சர்ல ப்ரோக்ரஸ் ஆகாம தடுக்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற வலி 95% அதுவா சரியாய் கூட விஷயம் தான். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க, அதுலயே சரியாயிடும். ரொம்ப சில பேருக்கு தான் பிரச்சனை பெருசா இருக்கும் போது தான் நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படும். வலி வருது, எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்கன்னா சின்ன பிரச்சனையா விட்டுடலாம். ஸோ கரெக்ட் டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு 3 நாள் 4 நாள் அந்த வலி இருக்குன்னா நீங்க வெயிட் பண்ணலாம். 4 நாளுக்கு அப்புறம் வலி இருக்குன்னா ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்க்கணும். அந்த வலி எதனால வருதுன்ட்டு டயக்னோஸ் பண்ணணும். எதிர் கிளினிக்கலாவோ இல்ல எக்ஸ்ரே மூலியமாவோ இல்ல எம்ஆர்ஐ மூலியமாவோ டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். முட்டி வலி வந்துச்சுன்னா குத்த வச்சு உட்காரணும், அப்பதான் வலி சரியாகும். ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுவே சத வலி மட்டும் இருக்கு முட்டியில, அவங்களுக்கு குத்த வச்சு உட்கார்ந்தா வலி கண்டிப்பா சரியாகும். பட் உள்ள தேய்மாட்டினால வலி வரவங்களுக்கு குத்த வச்சு உட்கார்ந்தா இன்னும் வலி அதிகமாகும். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, டயக்னோஸ் பண்ணணும், எதனால வலி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வைத்தியம் பண்ணணும்.